மதியானம் லன்ச்சுனாலே சாம்பார், ரசம், வத்த குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா உங்களுக்கு? இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் பச்சை பயிறு வச்சு ஒரு கிரேவி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் புரிஞ்ச உடனே வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இம்மீடியட்டாக தக்காளியும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின உடனே இந்த கிரேவிக்கு தேவையான தனியாத்தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே குக் ஆன உடனே ஒரு 2 hours நான் பச்சை பயிரை ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிரை இந்த மசாலாவோட நல்லா கோட்டாக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக நெய்யும் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கலாம்.